இந்த மாலை நேரத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களோடு நிற்பதில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். உண்மையாகவே இந்த குடும்ப ஆசீர்வாத கூட்டத்தில் நானும் மெசேஜ் எழுதினது, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் நிச்சயமாக விடுதலையாவீர்கள். ஒன்று, சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது, இல்லை யோவான் 8:36, இப்படியே ஒரு சில வசனங்கள் இருக்கு. ஆனால் இன்னைக்கு இந்த நோட்டீஸை பார்த்தோன்னா குடும்ப ஆசீர்வாத கூட்டம். நான் அந்த மெசேஜ் எழுதினதையும் அந்த ஃபேமிலியை பற்றியே எழுதினேன். எதுக்கு விடுதலையை பற்றி நம்ம டெலிவரன்ஸை பற்றி பேசியிருக்கோம், நம்ம ஏன் ஃபேமிலியை பற்றி எழுதியிருக்கோன்னு. ஆனால் உண்மையாகவே குடும்ப ஆசீர்வாத கூட்டம். ஒரு பக்கத்து வீட்டில் 2 வீடு, எதிர் வீடு. ஒரு வீட்டில் சண்டை, குழந்தை பிறந்துச்சு. குழந்தை பிறந்தோடனே சண்டை, 1 வயசு. இப்போ 1 வயசு முடிஞ்சோடனே அதை ஃபங்க்ஷன் வைக்கிறது ஒரு பெரிய ஒரு ப்ரெஸ்டேஜ். காசே இல்லைனாலும் 10,000 ரூபா தண்டலுக்கு வாங்கி 10,000 ரூபா கேட்டால் அவர் 9,000 ரூபா கொடுக்கார். 1000 ரூபா வட்டி எடுத்துக்கிட்டு தினம் 100 ரூபா கொடுக்குறோம். அதில் ஒரு சிக்கன் பிரியாணியை போட்டு அதில் ஒரு 5,000 ரூபா இங்கே ஒரு பார்ட்டி மாதிரி வச்சு இப்படி ஒரு ப்ரெஸ்டேஜ் வரும். இப்போ 1 இயர் ஃபங்க்ஷன், இது 1 இயர் குழந்தை படம் போட்டு பண்ணுறதுல பெரிய ப்ரெஸ்டேஜ். இது இல்லாத கொடுமைக்கு எதுக்குப்பா பண்ணணும்? பிறந்த நாளே சபித்திருப்பதாக யோகு சொல்கிறாரு. எனக்கு என் பிறந்த நாளே ஞாபகம் இருக்காது. ஆனால் இன்னைக்கு நிறைய பிறந்தநாள் ஃபங்க்ஷன். ஒரு தம்பி ஃபோன் பண்ணி அவர் குழந்தைக்கு அன்னைக்கு ஒரு பிறந்த நாள் அண்ணே, நீங்கள் தான் வரணும், நீ வர்ற அன்னைக்கு தான் வைப்பேன்னு வச்சு அடம் பிடிச்சி ஒரு டேட் வாங்கினார். எனக்கு இந்த பிறந்தநாள் ஃபங்க்ஷன், மஞ்சள் நீராட்டு விழா, இதெல்லாம் எனக்கு ஒரு எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. என் கொள்கைக்கும் ஒத்து வரல. எங்கள் பிள்ளை பெரிய பிள்ளையா இருக்கான்னு ஊருக்கு சொல்லணுமாங்கிறது என்னுடைய கருத்து. அது பிடிக்கல. அதே மாதிரி 1 இயர் இல்லைன்னா எங்கள் வீட்டில் என் மனைவியை நீ திட்டுவாங்க, என்னடா பைத்தியக்காரனா இருக்கிற, 1 இயர் பிறந்தநாள் பிள்ளைங்க சிறப்பாக கொண்டாடுது, இதை போய் இப்படி ஒரு முட்டாள், எனக்கு பிடிக்காது, எங்கள் அம்மாவுக்கும் பிடிக்காது. அப்படி இந்த 1 இயர் ஃபங்க்ஷன் வரப்போ அந்த மனைவிக்கும் புருஷனுக்கும் சண்டை. ஆனால் இன்னைக்கு பிறந்த உடனே குழந்தை பேரை சொல்லி தான் பெர்த் சர்டிஃபிகேட்டே கொடுக்குறாங்க, இல்லைன்னா பெர்த் சர்டிஃபிகேட்டே கொடுக்க மாட்டுறாங்க. முன்னாலெல்லாம் 1 வருஷம் கழிச்சு பேர் வச்சோம். ஏதோ ஒரு பேரை சொன்னால் தாத்தா பேர், என் பேர் தங்கன்னு சொல்கிறது, என் பேர் சவுந்தரபாண்டியன், எங்கள் தாத்தா பேர் சவுந்தரபாண்டியன். எங்கள் தாத்தா எங்கள் அம்மாவுடைய அப்பா, எங்கள் அம்மாவுடைய அப்பாங்கிறதுல எங்கள் அம்மா அப்பா பேரை சொல்லி எப்படி கூப்பிடுறது ஒரு ஆம்பளை பையனாக பிறந்தேன்னு சொல்லுவாங்க. அதனால செல்லமா தங்கன்னு கூப்பிட்டாங்க. இப்படி 1 வருஷம் எல்லாரும் பேர் சொல்லி இப்படியே கூப்பிட்டாங்க. இப்படி பேர் வைக்கணும் ஒரு கெடு வந்தோடனே அவரு சொன்னாரு, எங்க அப்பா பேர் வைக்கணும், எங்க தாத்தா பேர் வைக்கணும். என்ன சொன்னாரு, அக்கா சொல்லிச்சு, இல்லை எங்க தாத்தா பேர் தான் வைக்கணும். அவங்க தாத்தா பேர் சீனிவாசன், இவங்க தாத்தா பேர் கிருஷ்ணன். இப்போ சீனிவாசன் கிருஷ்ணன் 2 பேருக்கும் யார் பேர் வைக்கிறது, வீட்டில் சண்டை பிரச்சனை வந்துருச்சு. ஒரு காலத்தில் 2 பேரும் விரும்பினாங்க, லவ் பண்ணாங்க, கல்யாணம் பண்ணாங்க, எல்லாம் முடிஞ்சது. எல்லாம் முடிஞ்சு இப்போ குழந்தை பிறந்து 1 வருஷம் முடிஞ்சு போச்சு. 2 வருஷம் ஆன காலத்தில் இப்போ 2 பேருக்கும் சண்டை ரொம்ப தீவிரமாயிடுச்சு. என் பேர் தான் அப்பா வைக்கணும், நான் தான் ஆம்பளை, இல்லை நான் தான் பெண்ணு. 2 பேருக்கும் சண்டை கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சு பெரிய சண்டை. எதிர் வீட்டுக்காரர் ஒருத்தர், நம்ம ஆண்ட்ரையா மாதிரி ஒருத்தர் எதிர் வீட்டில், அவர் இடையில பூந்தார். இடையில பூந்து இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுனாரு. இது அப்பா அவங்க சொன்னாங்க, எங்கள் தாத்தா எனக்கு எவ்வளவு செஞ்சுருக்கிறாரு, இந்த வீடை கட்டி கொடுத்தாரு, படிக்க வச்சாரு, வேலை வாங்கி கொடுத்தாரு, அவர் ஞாபகத்தான் ஒரு பேர் வைக்க நம்ம ஒத்துக்க மாட்டேங்க, கேட்க மாட்டேறா, சண்டை போடுறா. நீ கூட வேண்டாம், நான் சொன்ன பேர் தாண்டா வைக்கணுங்கிறா. அவா சொன்னா, எங்கள் அம்மாவுடைய அப்பா எங்கள் அம்மாவுக்கு எவ்வளோ பண்ணாங்க, நகை போட்டாங்க, கல்யாணம் பண்ணாங்க, அவங்க பேரை வைக்கணும். அந்த ஆள் ஒத்துக்க மாட்டேங்க. போய் அந்த ஆளு கூட வாழ்க்கையே வேண்டாம், என்னையா வாழ்க்கைன்னு 2 பேருக்கும் பிரச்சனை. அப்போ அவர் இந்த ஆண்ட்ரு மாதிரி ஒருத்தர் வந்தார். இப்போ என்ன உங்களுக்கு பிரச்சனை, பேர் தானே, 2 பேர் பேர் தானே, சீனிவாச கோபாலகிருஷ்ணன் வச்சிருந்துட்டார். இப்போ சீனிவாச கோபாலகிருஷ்ணன். இப்போ 3வது பேர் ஒன்று கோபால் உள்ள வந்து நிற்காரு. கோபாலா, கோண கோபால்னு வாங்க, என்னோ பேர். இந்த கோபால் ரொம்ப வித்தியாசமான பேரு. எதுக்கிட்டாலும் அவங்க தாத்தா பேர் கோபால். இப்ப பஞ்சாயத்து பண்ண ஒரு தாத்தா பேர் என்னது, இப்ப பேர் என்ன இருந்துச்சு. இப்ப அவர் யாரு, சம்பந்தமே இல்லாம ஒண்ணுமே இல்லாம சாத்தா வந்துருவான். சண்டை போட்டா எங்க வந்துருவான், 2 பேரும் சண்டை போட்டா என்ன வந்துருவான், சாத்தா வந்துருவான். அப்ப குடும்பத்துல என்ன இருக்கணும்னா அமைதி, விட்டு கொடுக்கிற தன்மை வேணும். ஹாரிஸ்ங்கிற ஒரு அமெரிக்கால ஒரு அதிபர் வந்தார். ஹாரிஸ் என்று பெயர். ஹாரிஸ் எஸ் ட்ரூமன். 1984 அவருடைய பர்த்டே. அவரு பிறந்தோடனே இதே சண்டை. அப்போ அவங்க 2 பேருக்கு இப்போ என்னப்பா நம்ம 2 பேருக்கும் பிரச்சனை. 3வது சண்டை வந்தால் யார் வந்துடுவான், சாத்தா வந்துடுவான். விபிஎஸ்ல சண்டே ஸ்கூல்ல
அந்த அந்த சண்டே ஸ்கூல் நடக்கிற ஃபைனல் இல்லை கிறிஸ்மஸ் நடக்கிற சாத்தான் கருப்பு ட்ரெஸ் போட்டு வரும். மனம்தான் சாத்தான், பெருமை தான் சாத்தான், விட்டு கொடுக்காம தான் சாத்தான், தாழ்மை இல்லை அதுதான் சாத்தான். அப்ப நமக்குள்ள சாத்தான் வேண்டாம். அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து நீ ஹாரி சொல்ற, நான் ட்ரூமேன் சொல்றேன். ஹாரி எஸ் ட்ரூமேன், நம்ம குடும்பத்தோட ஒரு பேரை சேர்த்து வச்சிருவோம்னு சொன்னாங்களாம். அப்படி ரெண்டு பேரும் விட்டு கொடுத்து அந்த குழந்தைக்கு வச்சதால அமெரிக்காவுடைய 39வது ஜனாதிபதியா மாறினாராம். அந்த பெற்றோர்கள் வாழ்க்கையில உண்மையா இருந்ததால அமெரிக்காவுடைய 39வது ஜனாதிபதியா மாறினாராம். ஒருவேளை குடும்பத்தோடைய பிளெஸிங் வேணும்னா குடும்பத்துல எப்படி ஒரு கல்யாணம் திருமணம் நடந்தவொடனே, அதாவது ஆண்டருடைய மகன் கல்யாணத்துக்கு போனேன், ஒரு 2.5 மணி நேரம் நடந்துச்சு கல்யாணம், 1.25 மணி நேரம் பிரசங்கம் பண்ணாரு, ஒரு 10 பாஸ்டர் 35 நிமிஷத்துல எஞ்சி போயிட்டாங்க. அதுல விட்டு 30வது நிமிஷம் எனக்கு வேலை இருக்குன்னு எஞ்சி போயிட்டாரு. நாங்க வேற வழி இல்லாம அங்க உட்கார்ந்துருந்தேன். போக முடியாத சூழ்நிலை, கடைசி ஜபம் நீந்தான்ட்டார் பிளெஸிங்கு. ஒரு காலில் கட்டுப்பட்ட மாதிரி என்னை உட்கார வச்சுட்டாரு. எனக்கு அதுக்கப்புறம் ஒரு வில்லேஜ் மினிஸ்டர் 10 பேர் ஞானஸ்தானம், தடா தாண்டி தடால இருந்து ஒரு 25 கிலோமீட்டர் தள்ளி உள்ள தள்ளி உட்கிராமத்துல ஞானஸ்தானம், 25 பேருக்கு நேரம் ஆகிக்கிட்டே இருக்கு. போனோன்னு அண்ணே நீங்க தானே க்ளோசிங் ப்ரேயர் பிளெஸிங்னே, நீங்க தான் கேக் கட்டிங்க சொல்லிட்டாரு. வேற ஜெயில விலங்கு போட்ட மாதிரி உட்கார வச்சுட்டாரு. என் கூட ஒரு சிஎஸ்சி ஐயர், இப்போ அவர் வந்து ரெட்டில்ஸ்ல இருக்கிறாரு, அவருக்கும் வேற வழி இல்லாம அங்க உட்காந்துட்டாரு. உட்கார்ந்தா அவங்க பாஸ்ட் 30 நிமிஷம் பேசணுன்னு இவர் 30 நிமிஷம் வெளியே போயிட்டாரு. தாமஸ் 35வது நிமிஷத்துல வெளியே போயிட்டாரு. எல்லாரும் வெளியே போனா பிரசங்கியார் சொல்றாரு, பொண்ணு மாப்பிள்ளையும் பார்த்து உனக்கு தான் பிரசங்க நீ உட்கார கேள்றான்ட்டாரு. இப்போ பொண்ணு மாப்பிள்ளையும் எந்திச்சு போக முடியல, 1.5 மணி நேரம் பிரசங்கம் பண்ணியிருக்காரு. அவங்க தலைமை போடுங்க. அன்னைக்கு ரொம்ப மறக்க முடியாத நிலைமை. அவங்க ஊருனாலே அந்த கல்யாணம் ஞாபகம்னாலே அவர் ஞாபகம் தான் வரும். 1.5 மணி நேரம். ஏன்னா ஒரு சில ஐயர், எங்க அண்ணன் பொண்ணுடைய கல்யாணம் ஒரு கோயில்ல நடந்தது, பயங்கரமான கூட்டம், 5 பிஷப்ஸ் வந்திருக்காங்க, பெரிய பெரிய ஆட்கள் வந்திருக்காங்க. ஆனா லோக்கல் தலைவர் இல்லை. அதனால இந்த அங்க இருந்த பாஸ்டர் என்ன பண்ணா, அவரே மெசேஜ் அவர் எடுத்துக்கிட்டாரு. அப்போ அவருக்கு ஃப்ரெண்டு போய், ஏன்னா இத்தனை பெரிய ஆட்கள் வந்திருக்காங்க, அவங்க திருநெல்வேலியில இருந்து ஒருத்தர் வந்திருக்காரு, திருச்சியில இருந்து ஒருத்தர் வந்திருக்கிறாரு, ஒருத்தர் ஸ்ரீலங்கால இருந்து வந்திருக்காரு, ஒருத்தர் பாம்பேல இருந்து வந்திருக்கிறாரு, அவங்களுக்கு கீழே 500-600 பாஸ்டர் இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் மெசேஜ் கொடுக்காம நீயே பேசுறான்னு போய் கேட்டாரு. அவர் சொன்னார், இவ்வளவு பெரிய கூட்டத்தை என்னைக்கு பார்த்தேன், இன்னைக்கு தான் பார்த்தேன், இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நான் 55 நிமிஷம் பேசினார். அந்த கல்யாணத்துல என்ன நடக்குன்னா, உட்கார்ந்தோடனே முதல்ல போனோடனே இன்னாருடைய மகளுக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கு. இதில் இவங்களை சேரக்கூடாத நியாயமான காரணம் இன்னும் உண்டானால் அதை சபைக்கு போவதற்கு இப்பொழுதே சொல்லணும். இப்பொழுதே நவ், இப்போ சொல்லாதவன் எப்போ சொல்லக்கூடாது. இது 4வது பேன்ஸ். 3 பேன்ஸ் சர்ச்சில் வாசிக்கணும், 3 ஞாயிற்றுக்கிழமை கரெக்டு ரூட்டு. 4வது பேன்ஸ் திருமண தப்பம். திருமணம் முடிச்ச பிறகு அந்த பையனை பார்த்து, தம்பி உனக்கு இந்த பொண்ணை பிடிச்சிருக்கா, இவ கருப்பா இருக்கா, இவ வெள்ளையா இருக்கா, உனக்கு இந்த பொண்ணை பிடிச்சிருக்கான்னு அது கேட்கணும். அவர் பிடிக்கலாம் எந்திச்சு போயிடலாம், யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, பண்ணக்கூடாது. அதே மாதிரி இந்த பொண்ணை கேட்கலாம். அந்த பொண்ணை கேட்குறப்போ அந்த கடைசி நாளில் சிஎஸ்ஐ வண்ணார்பேட்டை சர்ச்சில் ஒரு பெரிய சண்டை. இப்படி கேட்குறப்போ ஒரு பொண்ணு எழுது அந்த பையனை கல்யாணம் பண்ணக்கூடாது சத்தமாக சொல்லுது. அந்த பொண்ணை அடித்து பிடிச்சி தூக்கி வெளியே போட்டுட்டு கல்யாணம் பண்ணிட்டாங்க. அப்புறம் பார்த்தா அவன் செகண்ட் மேரேஜ் ஏதோ தப்பு பண்ணிட்டு வந்து கல்யாணம் பண்ணுறான். அதான் அந்த பொண்ணு சொல்லுது, பின்னால நியூஸ்ல எல்லாம் வந்துச்சு. அதனாலலாம் கேட்குறாங்க, நமக்கு முன்னோர்கள் இவ்வளோ அழகாக திருமணத்தை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க. இப்போ சொல்லாதவன் இப்போ சொன்னோன்னே அந்த ஐயர் அதை கரெக்ட் பண்ணியிருக்கணும், கரெக்ட் பண்ணலை. அப்புறம் அந்த பொண்ணை கேட்பாங்க, பையனை கேட்பாங்க, உனக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சிருக்கு. அப்போ பிடிச்சுன்னு சொன்ன பிறகு திருமணம் நடத்துவாங்க. திருமணம் நடத்துறப்ப இப்போ இந்த தாயும் இந்த பிள்ளைகளுக்கு அப்போ ஒரு சில அறிவிப்புகள் இருக்கு, அதன்படி வாசிட்டு இவர்களை வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துன்பத்திலும் மரண நம்ம பிரிக்கும் வரை இந்த உலகத்தின் சம்பத்துகளாலும் என்னாலும் உன்னை நான் மகிமைப்படுத்துறேன் மேன்மைப்படுத்துகிறேன் 2 பேரும் சொல்லணும். முன்னால அங்கிருந்து இவரை மாதிரி உட்கார்ந்து பாஸ்ட பார்த்து சொல்லுவாங்க, பின்னால சண்டை வந்து உன்னைய பார்த்தாடா சொன்னேன், பாஸ்ட பார்த்தா சொன்னேன், வாழ்விலும் தாழ்விலும் உன்னைய பார்த்து சொல்லலன்னு. இப்ப 2 பேரும் இப்படி டைரக்ஷன் திருப்பிடுறாங்க. இங்க திருப்பிடுவோம், முகத்தை பார்த்து சொல்லு, பாஸ்ட பார்த்து சொல்லாதுன்னு இப்ப திருப்பிடுறாங்க. நாங்க திருமணம் சிஎஸ்சியில போய் நடத்தாலும் நீங்க 2 பேரும் உங்களை பார்த்து சொல்லிக்கோங்க, எங்களை பார்த்து சொல்லாதீங்க, ஏன்னா நீங்க எப்பவுமே சொல்லக்கூடாது, இது குடும்பம். அப்படி சொல்லி 2 பேரும் சொன்ன பிறகு அந்த மாங்கல்யம் கட்டின பிறகு அந்த ஸ்டோல் போட்டிருப்பாங்க, அங்கி போட்டிருப்பாங்க, மேல சர்ப்ளைஸ் போட்டிருப்பாங்க, அங்கி, அதுக்கு மேல நைஸ் துணி, அதுக்கு மேல ஸ்டோல், அந்த ரிப்பன் மாதிரி அந்த ஸ்டோலுங்கிறது நேரியல், அதை போட்டுட்டு அந்த நேரியல் எடுத்து கோல்டன் நேரியல் பொண்ணு மாப்பிள்ளை கையையும் 2 பேர் கையையும் வலது கையை அதால கட்டிடுவாங்க. சுத்திட்டு இன்னாருடைய இவரையும் கணவன் மனைவி என்று பிதா குமாரன் பரிசுத்தவன் திருப்பெயரால்
உலகுக்கு அறிவிக்கிறேன். தேவன் நினைத்ததை மனிதன் அது கையை பிடிச்சு தூக்கி சொல்லிடணும். இனிமே என்ன பண்ணக்கூடாது, பிரிக்கக்கூடாது. இதுதான் ஃபேமிலி. அன்னைக்கு கொடுத்த வாக்கு தத்துவம். அதுதான் தமிழ் பாரம்பரியம். தமிழ் பாரம்பரியம். ஒருத்தர் சினிமாக்கார அழகா சொல்லுவார், உனக்கு அவனை தானே பிடிக்குது, இப்ப நான் கெட்ட தாலி அவுத்து கொடுத்துட்டு போமா, அவுக்க மாட்டான், அறுத்து எடுத்துக்கோமா. அது கல்லானாலும் புருஷன், புல்லானாலும் புருஷன். ஒரு சரித்திரத்துல ஒரு சரித்திரத்துல தன் குழந்தைய அடக்கம் பண்ண போவா. அடக்கம் பண்ண போறப்போ அந்த அடக்கம் பண்றதுக்கு காசு அவட்ட இருக்காது. அவளும் ஒரு ராஜாவுடைய துணைவியார். அடக்கம் வெட்டியான வேலை பார்க்கணும், ராஜாவுடைய ராஜா, அவரும் ராஜா. அப்ப அடக்கம் பண்றதுக்கு காசை கொடுத்துட்டு அடக்கம் பண்ணுமா. அவ சொல்வா, நான் ஏழை, வீட்டு வேலை செய்யறேன், இப்ப அடக்கம் பண்ண குழந்தைய அடக்கம் பண்ண அதை பரியல் பண்றதுக்கு எனக்கு காசு இல்லை, முடியல. அப்போ அவன் சொல்லுவான், இல்ல கழுத்துல நீ கோல்டன் தங்கம் போட்டிருக்கிய, எப்படி இல்லைன்னு சொன்னோன்னே அப்போ சொல்லுவா, நீ தான் கணவரும்பா. ஏன்னா அவளுடைய தாலி கணவருக்கு மட்டும்தான் தெரியும். அவளை மகிமை நிறைந்ததான். உலகத்தில் இருக்க மனுஷனுக்கு அவ போட்டிருக்க தாலி தெரியாதான். தமிழ் பாரம்பரியம் எவ்வளவு அழகா ஹரிச்சந்திரனுடைய நாடகத்தை சொல்றாங்க பாருங்க. அந்த அளவுக்கு கணவன் மனைவி இணைப்பு என்பது ஒரு சாதாரண வேலை இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, உன் தாயின் கருவில் உருவாகும் உன்னை தேர்ந்தெடுக்கிறேன், ஜாதிகளுக்கு உன்னை தீர்க்க தரிசியாக அபிஷேகம் பண்ணியிருக்கிறேன்னு. கணவன் மனைவி ஏற்ற துணை, சூட்டபிள் பெர்சன்ங்கிறாரு. ஒருவேளை எத்தனையோ பொண்ணை பார்க்கிறோம், எத்தனையோ மாப்பிள்ளையை பார்க்கிறோம், எத்தனை பொண்ணை எத்தனை மாப்பிள்ளையை பார்த்தாலும் ஆனா சூட்டபிள் பெர்சன் நம்ம எப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறோம். இன்னைக்கு நிறைய கிறிஸ்துவ மக்கள் கடந்த நாள்ல முந்தா நாள் கூட அந்த மெசேஜ்ல சொன்னேன். ஒரு அந்த 2 minutes 20-40 செகண்ட்ல ஒரு காமெடி, அந்த ஒரு செய்திகள் வருது. அதுல ஒரு பெண் வர்றா. நேற்று சொன்னானா முந்தா நாள் சொன்னானா தெரியல. அந்த பெண் அந்த அம்மாட்ட சொல்றா, உன் மகனை நான் லவ் பண்றேன், கல்யாணம் பண்ணணும். அவ சொல்றா, அந்த அம்மாக்காரி சொல்றா, இல்லம்மா முடியாது. என்ன சொல்ற, நான் இல்லை, என் மகனை கல்யாணம் பண்ணணும், ஏன்னா என்னை தயவு செஞ்சு விட்டுறாதீங்க, எனக்கு அம்மா அப்பா இல்லை, உங்க மகனை ரொம்ப நேசிக்கிறேன்னு சொன்னான். அப்படியான அந்த அம்மா உடனே அழுகுது, அம்மா அப்பா இல்லையா, சரி வா வெளியே நின்று பேசணும், வீட்டில் போய் உட்காந்து பேசணும். வீட்டுக்குள்ளே போய் சோபாவில் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறப்ப அந்த அம்மா சொல்லுது, இப்போ என் மகனுக்கு மகன் வர்றேன், என்னடா இதான்னு. ஆமாம்மா, ஏழம்மா, அவங்க அம்மா அப்பா இல்லை, அதனால அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேம்மா. நான் அம்மாட்ட பெர்மிஷன் கேட்பான். என்னடா இப்படி பண்ணேன், நான் பாடுறா, இப்போ தான் நம்ம அக்காவுக்கு கல்யாணம் பண்ணோம், அக்காவுக்கு கல்யாணம் பண்ணுறப்போ 55 சவரம் நகை போட்டுட்டோம், கார் வாங்கி கொடுத்துட்டோம், ஃப்ளாட்ஸ் வாங்கி கொடுத்துட்டோம், நம்ம பணம்லாம் செலவாயிட்டு, உனக்கு கல்யாணம் பண்ணுறப்போ ஒரு வருமானம் வரும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், இப்படி போய் ஒரு ஒன்றும் இல்லாத பொண்ணை பிடிச்சிட்டு வரைய, வேணாண்டா. அந்த பொண்ணை கூப்பிட்டு, அம்மா தயவு செஞ்சு என் பையனை விட்டுருமா, நான் அவனை நம்பி கொஞ்சம் வருமானம் நினச்சேன் இன்னும் அந்த அம்மா சொல்லுது. நீ ஏழை பொண்ணுங்கிற, இருந்தாலும் நான் என் பொண்ணுக்கு எல்லா நகையும் போட்டுட்டேன், வீடெல்லாம் வாங்கி கொடுத்துட்டேன், காரெல்லாம் வாங்கி கொடுத்துட்டேன், என் பையன் கல்யாணத்தில் எனக்கு ஒரு வருமானம் வரும் நினச்சிக்கிட்டு இருந்தேன்னு அந்த அம்மா சொல்லுது. ஒருவேளை இன்னைக்கு நிறைய பேர் டாக்டருக்கு படிக்க வைக்கிறாங்க, 1.5 கோடி செலவு பண்ணி. 1.5 கோடி செலவு பண்ண பிறகு கல்யாணம் பண்ணுறப்போ அந்த பொண்ணு வீட்டில் அந்த 1.5 கோடியை எதிர்பார்க்குறாங்க, இல்லை இவ்வளோ பணம் கொடுக்குறாங்க, அந்த பையன் அந்த பொண்ணு வீட்டுக்கு வித்துடுறாங்க, இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை நடக்கு. அப்போ அவன் அந்த பையன் சொல்கிறான், அம்மா நீ என்னை விற்கணும்னு நினைக்கிறியா, அது என்னையால முடியாது, அது என்னையால முடியாது. நீ தங்கச்சிக்கு பணம் செலவு பண்ணி கல்யாணம் பண்ண, அது உன்னுடைய கடமை, அதனால நான் கல்யாணம் பண்றதால உனக்கு வருமானம் வரும்னு அது எதிர்பார்ப்பு இல்லைன்னு சொல்றான். ஒருவேளை இன்னைக்கு கிறிஸ்துவ மக்கள் எப்படி திருமணம் பண்றாங்க, அப்படிப்பட்ட திருமணம் நல்லா இல்லைங்க. இந்த காரியம் யார் போடுறோம், இந்த காரியம் கர்த்தரால். அது ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்துல எல்லா என்கேஜ்மெண்ட்லயும் சொல்லுவாங்க, இந்த காரியம் இது நலம் போலும் ஒன்றும் என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. ஏன்னா இந்த காரியம் யாரால வந்தது, கர்த்தரால வந்ததுன்னு சொல்றாங்க. 118ஆம் சங்கீதத்துல ஒரு வசனம் இருக்கு, 118ல ஒரு வசனம் இருக்கு, கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாங்கிக்க பண்ணணும்னு. சங்கீதம் 118:25 போடுவாங்க. அதிலே சில முன்ன பின்ன வசனம் எல்லாம் இருக்கு. ஒருவேளை நம்ம போட்டுட்டு நகை பேசுறோம், அந்த நகை பேசுறதுலாம் அதுதான் கிறிஸ்தவத்தின் முறைப்படி தவறு. கிறிஸ்தவத்தின் முறைப்படி டோட்டலா தப்பு. ஒரு பெண்ணானவள் அவள் பணம் கொண்டு வந்துதான் நான் வாழ வேண்டும் என்பது தவறு. என் மனதிற்கு, என் லைஃபுக்கு எனக்கு ஏற்ற ஒரு துணை இருக்குமாயின் அந்த லைஃப் தான் நல்லா இருக்கு. அருமையா வில்லியம்ஸ் பாஸ்டர் சொல்லுவாங்க துணைவியாரை பற்றி. அந்த அம்மா ஒரு மலையாளி, இவர் ஒரு தமிழ். ஆனா என் வாழ்க்கை அந்த அம்மா வந்த பிறகு தான் நல்லா இருக்கு. அவங்க அம்மாவை அவங்க தம்பி பார்க்கல,
தங்கச்சி பார்க்கல, இவருடைய துணைவியார் பார்க்குது இவங்க அம்மாவை. ஏன்னா அது தன்னுடைய கடமை. அவர் சொல்றது எத்தனை உண்மை அங்க வந்துச்சு பாருங்க. அப்ப எந்த குடும்பம் நல்லா இருக்கும், அந்த கணவன் மனைவி எப்படி இருக்கணும், சூட்டபிள் பர்சனா இருக்கணும். சூட்டபிள் பர்சன். கடந்த நாளில் ஒரு வாட்ஸ்அப்ல இவ்வாறு அந்த குடும்பத்தை பத்தி பார்க்குறப்ப பார்த்தேன். அவர் கடைக்கு போயிட்டு வராரு, அந்தம்மா வெளியில நிப்பாட்டுது. இல்லைங்க கொஞ்சம் நில்லுங்க, உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன விஷயம்? மகா கல்யாணம் பண்ணிட்டோம், ஊட்டிக்கு போயிருக்கா, ஹனிமூன் முடிச்சு வரப்போறா. அவள் தங்குறதுக்கு வீடு இல்லை, உங்கள் அம்மா ஒரு ரூம் வீட்டில் இருக்காங்க, அவங்கள முன்னால் வந்து தங்க சொல்லு, அந்த ரூமை காலி பண்ணி கொடுக்க சொல்லு உங்கள் அம்மாட்டங்கிறான். நீ சொல்கிறேன் நான் சொல்கிறேன் அந்த அம்மா சொல்லுது. அவர் கண்கள் கலங்குது. இல்லை நீயே சொல்லாத, நானே போய் சொல்லணும். அவர் சொல்கிறார், அம்மா இதே மாதிரி மகா வர்றாம்மா, தங்குறதுக்கு ரூம் இல்லைம்மா, முன்னால் வெராண்டா காலியாக இருக்குமா, அங்கே வந்து நீ தங்கிக்கோமா, நாளை காலையில் மகா வர்றான்னு சொல்கிறாங்க. அந்த அம்மா சரிப்பா சொல்கிறாங்க. அந்த அம்மா கட்டின வீடு, அந்த அம்மாவும் அவர் கணவரும் தங்கின ரூமு, அவர் சம்பளம் வாங்கி கட்டினது, அவங்க அப்பா சம்பளம் வாங்கி கட்டினது. கணவர் செத்து போனார், அவர் வர பென்ஷனில் அந்த அம்மா சாப்பிடுது. இப்போ மகன் பெட் எடுத்துகிட்டு வெராண்டாக்கு போங்கிறான். அவன் ஒன்றுமே சொல்ல, சரிப்பா போகிறேன்ப்பா சொல்லிட்டு காலையில் 8 மணிக்கு ட்ரெயினில் தங்கச்சியாக மகா வரப்போகிறா. மனைவி 6 மணிக்கு எழுப்பிப்பார், உங்கள் அம்மா இன்னும் ஊரில் போய் வெளியே அனுப்ப ஓடுன்னு விரட்டி விடுறாங்க பெட்ரூம்லேருந்து. ரூம்குள்ளே போனால் அந்த அம்மா இரவே மரித்துருச்சு, ஹார்ட் அட்டாக்ல செத்து போச்சு. ஒருவேளை உன் வாழ்நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. இந்த வாழ்நாட்கள் நீடித்திருக்குன்னா, குடும்பத்தில் நம்முடைய நாட்கள் நீடித்திருக்குன்னா, நம்ம தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுகிற மக்களாய் காணப்படுகிறோமா? அந்த கனம் பண்ணுற மட்டும்தான். இன்னைக்கு நிறைய எப்படி இருக்காங்கன்னா, ஒரு வயதான பெரியவர் ஹோட்டலில் போகிறாரு, சாப்பாடு என்ன விலைன்னு கேட்குறாரு. சாப்பாடு விலையை சொல்கிறாங்க, 150 ரூபா சிக்கன் ரைஸ், சிக்கன் சாப்பாடு 180 ரூபா, மட்டன் சாப்பாடு, முட்டை சாப்பாடு 120 ரூபா, பிளெயின் சாப்பாடு 100 ரூபா, இப்படி சொல்லிக்கிட்டே வராங்க. அவர் கேட்குறாரு, ஒரு 20 ரூபாய்க்கு எந்த சாப்பாடும் என்கிட்ட இல்லையான்னு கேட்குறாரு. எதுக்கு அப்படி கேட்குறீங்க? என்கிட்ட 20 ரூபா இருக்குப்பா, ரொம்ப பசிக்குது, சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு, என் மகன் என்னை வீட்டை விட்டு அனுப்பிட்டான், வெளியே ஒரு ஃப்ரெண்டு வீட்டில் தங்கினேன், பல மாதங்களாக அங்கேயே தங்கிட்டேன், இன்னும் எத்தனை நாள் தான் ஃப்ரெண்டுக்கு பாரமாக இருக்க முடியும், ஒன்றும் பண்ண முடியல, சாப்பாடு இல்லைன்னு ரோட்டில் பொறுத்த ஒரு 20 ரூபா கொடுத்தாரு, இப்போ என்கிட்ட 20 ரூபாய்க்கு இருக்குது, இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சாப்பாடு கொடுப்பான்னாங்க. அந்த ஹோட்டல்கார் உட்காருங்க ஏன்னாராம், இலை போட்டாரா, இருக்கிறதுல அந்த 180 ரூபா மட்டன் சாப்பாடு கொண்டாந்து போட்டாங்க, சாப்பிட்டார், திருப்தியாக சாப்பிட்டார். சாப்பிட்டுட்டு, அப்பா என்கிட்ட 20 ரூபா தான் இருக்குது, என்ன செய்யறதுன்னு தெரியல, 20 ரூபா எடுத்து கொடுத்தாரா. அந்த ஹோட்டல்கார் சொன்னாரா, அதை நீங்களே வச்சுக்கோங்க, உங்களுக்கு எப்போ பசிக்குதோ அப்போ இங்கே வந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு போங்கன்னு சொன்னாராம். இதுதான் யாத்ராம் 20ஆம் அதிகாரத்தில் உன் வாழ்நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தாயும் தகப்பனையும் தானம் பண்ணுவாயாக. ஒருவேளை நம்முடைய வாழ்நாட்கள் நீடித்திருக்கணும்னா, என் சைடு அப்பாவாக இருந்தாலும் சரி, என் மனைவி சைடு அப்பாவாக இருந்தாலும் சரி, வயதான காலத்தில் அவர்களுக்கு நாம் எப்படிப்பட்ட மக்களாய் காணப்படுகிறோம்? குடும்ப ஆசீர்வாதம், பிளெஸிங் என்பது, உனக்கு இருக்கிற உணவை உன் தகப்பனுக்கோ உன் தாய்க்கோ நீ கொஞ்சம் கொடுத்துட்டு சாப்பிடு. சாப்பிட்றப்போ அந்த மகிமையின் வாழ்வே தனி, அந்த மகிமையின் வாழ்வே தனி. ஒருவேளை நம்ம அப்படி கொடுக்கலனா நம்ம குடும்பம் நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்பட முடியாது, நிச்சயமாக அந்த குடும்ப ஆசீர்வாதம் வராது. நீங்கள் நானும் நம் குடும்பத்துக்கு எப்படிப்பட்ட மக்களாய் காணப்படுகிறோம்? நம் குடும்பத்தில் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாய் காணப்படுகிறோமா? கடவுள் எங்களுடைய ஜெபத்தை கேட்கல, எங்களுக்கு விடுதலை கொடுக்கல. ஒருவேளை ஆண்டவருடைய கட்டளையின்படி நடக்கலைன்னா, 3 நாளா ஒரு வசனம் நான் வாசிக்கிறேன். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நீங்கள் வாசித்தும் கேட்டும் அதன்படி செய்யுங்கள். அழகா சொல்ற. 1:3 வாசிமா. இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும்
இதில் எழுதியிருக்கவில்லை கடைபிடிக்கிறவர்களும் யார் பாக்கியவான்கள்? ஒருவேளை அம்மா அப்பாக்கோ மாமா மாமியாருக்கோ சோறு போடலைன்னா, நேசிக்கலைன்னா, கடைபிடிக்கலைன்னா வேஸ்ட். இதில் உள்ள சாபங்கள் அத்தனையும் வந்துருமா? என்னதான் ஜெபம் பண்ணாலும் ஜெபம் கேட்கப்படாது. ரெண்டாவது, வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துன்பத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரை நான் என் உலகத்தின் சம்பத்துகளாலும் என் உடலாலும் உன்னை மைமைப்படுத்துகிறேன் மேன்மைப்படுத்துகிறேன் வார்த்தை கொடுக்குறோம். அந்த கணவன் மனைவி ஈக்குவல். ஒரு மதம் சொல்லுது என் உடலில் சரிபாதியை நான் உனக்கு கொடுக்குறேங்கிற. இன்னொரு மதம் சொல்றாரு ஒரு பெண் உனக்கு நான் ஏற்ற துணை வேணும்னா முடியினால இந்த மலையை கட்டி இழுங்கிறாராம். இந்த இமயமலையே எடுத்து வேலை பேசி அவளுக்கு கொடுத்து நீ அவளை கூட்டிட்டு வாங்குற. பணம் வாங்கிட்டு கூட்டு வராத. இப்ப நம்ம பணம் போட்டு தான் பணம் வாங்கிட்டு தான் கூட்டு வரோம். ஆனா அவங்க மதம் சொல்லுது உனக்கு என்ன வேணுமோ அந்த மனைவி வேணும்னா அதை கூட்டிட்டு வாங்குறாராம். ஒருவேளை நாம் இந்த உகாண்டால, ஆப்பிரிக்கா கண்டத்துல உகாண்டால ஒரு ஊர்ல ஒரு கிராமத்துல ஒரு பழக்கம் இருக்கான். அந்த பெண் வேணும்னா 4 பசுமாடு கொடுக்கணும். எத்தனை பசுமாடு? 4 பசுமாடு கொடுத்துட்டு அந்த பொண்ணை கூட்டிட்டு வருவான். பசுமாடு என்ன பண்ணும்? காலையிலையும் சாயங்காலம் பால் கறக்கும். பால் அது எங்கேயாவது மேய்ஞ்சிட்டு பால் கொடுக்கும். பால் ஒரு லிட்டருக்கு 5 ரூபாய் 20 ரூபாய் விற்று 5 லிட்டருக்கு 100 ரூபா சாப்பாட்டுக்கு உதவும். அந்த பெண் போன பிறகு அந்த வீட்டுக்கு உணவாம் அந்த பசும்பாடு. அந்த ஊர்ல இன்னும் அப்படி ஒரு பழக்கம் இருக்கான். இன்னைக்கு இருக்கா அந்த பழக்கம். அந்த பெண்ணானவள் நாம் விலை பேசும் எத்தனை சவரம் போடுறீங்க, அதுவே பெரிய தப்பு. நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு பெரிய தப்பு. எனக்கு நான் படிக்காத ஒரு மனுஷன், என் மனைவி எம்எஸ்சி பிஎட் பயாலஜின்னு நினைக்கிறேன், எம்எஸ்சி பிஎட். இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு 3000 பிள்ளைங்க படிக்கிற ஸ்கூலுக்கு அவங்க தான் கரஸ்பாண்டன்ட். முன்ன ஒரு கவர்மெண்ட் சம்பளம் 25,000 ரூபா வரையும் வாங்குறாங்க. 25-35,000 ரூபா வாங்கினாங்க. விஆர்எஸ் வாங்கிட்டு வந்துட்டாங்க. இன்னும் 600 பிள்ளைங்க படித்ததை 3,500 பிள்ளைங்களா வகித்திருக்கிறாங்க. அவங்க அப்பாட்ட போய் பொண்ணு கேட்குறப்ப அவர் சொன்னார், நீங்கள் சென்னையில் இருக்கீங்க, பிஸ்னஸ் பண்ணுறீங்க, நீங்கள் கேட்குற நகைலாம் தர முடியாது, மூத்த பொண்ணுக்கு இவ்வளோ தான் நகை கொடுத்தோம், அதைத்தான் உங்களுக்கு தருவோம்னு சொன்னார். நாங்கள் சொன்னோம், நகையும் உங்களை கேட்கலையே. இன்னும் நாங்கள் 4 பிரதர்ஸ் நகையே கேட்கல. என்னுடைய மகனுக்கு நான் 2 மகனுக்கும் திருமணம் பண்ணுறப்போ சரி, நகையை நாங்கள் என்ன பண்ணலை, எவ்வளோ நகை போடுவீங்கன்னே கேட்கல. என்னுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ணுறப்போ நீங்கள் எவ்வளோ நகை போடுவீங்க, என்ன பண்ணு, திருமணம் என் மகனுக்கு அது எனக்கு தெரியும், அது நீ தரன்னு அவசியம் இல்லை. உன் பிள்ளைக்கு உன் விருப்பம், அதுக்காக வந்த பிறகு கவலைப்படாது. இதுதான் வாழ்க்கை. அப்படி விட்டுட்டு வரதான் லைஃப் நல்லா இருக்கும். அப்படி வாழ்விலும் தாழ்விலும் எப்படி இருக்கிறேன்னா, ஒரு அம்மா ஷாப்பிங் போச்சு, மாலில் போய் வாங்கிச்சு. வாங்கி பில் போட போகிறப்போ அந்த அம்மா ஹேண்ட்பேக் அந்த கடைக்காரர் கவனிச்சாரு. அங்கே ஒரு மனிதர் பார்த்தாரு. அவங்களுக்கு தெரிஞ்சவங்க, அந்த அம்மாவுக்கு ஃப்ரெண்டு. அந்த அம்மாவை பார்த்து, என்ன மேடம் வீட்டு டிவியோட ரிமோட் எங்கே கொண்டு வந்துட்டீங்களேன்னு கேட்டாங்க. அந்த அம்மா சொல்லிச்சு, வீட்டுக்கார ஷாப்பிங் கடை கூப்பிட்டேன், எனக்கு வேலை இல்லை, உனக்கு வேலை இல்லை, நான் வர முடியாது, நான் டிவி பார்க்குறேன், சீரியல் இருக்குன்னு சொல்லிட்டாரு. நீ எப்படி டிவி பார்க்குற பாடுறான்னா ரிமோட்டை தூக்கிட்டு வந்துட்டேன். ஆச்சரியமாக இருந்துச்சு. உடனே அந்த அம்மா வாங்கிட்டு கிரெடிட் கார்டை எடுத்து கொடுத்துச்சு. அந்த அம்மாவுடைய டெபிட் கார்டோ கிரெடிட் கார்டோ. கடைக்காரர் சொன்னார், உங்கள் கார்டு பிளாக் பண்ணியிருக்காங்கன்னாரு. அவர் என்ன பண்ணிட்டாரு, இந்த அம்மா கார்டை பிளாக் பண்ணிட்டார். உடனே இந்த அம்மா, அப்படியா சார் பிளாக் பண்ணிட்டாரா, சாரி சார்னு வேற கார்டு, அவர் கார்டை எடுத்து கொடுத்துச்சு. அதை எடுத்து போட்டால் 1 டைம் அந்த ஓடிபி சொல்லுங்க, அப்போதான் கார்டு ஓப்பன் ஆகுங்க. இந்த அம்மாவுக்கு அவர் பிளாக் பண்ண நம்பர் எங்க ஓடிபி தெரியும். இப்போ அந்த அம்மாவால் என்ன பண்ண முடியல, வீட்டுக்காரர் டிவி பார்க்கக்கூடாதுன்னு ரிமோட் எடுத்துட்டு வந்தாரு, நீ ஷாப்பிங் கடை வாங்கக்கூடாது, 2 கடையும் பிளாக் பண்ணி வச்சுட்டாரு. வெளியே வந்தா ஒரு மெசேஜ் வந்துச்சு. அந்த மெசேஜில் 1 டைம் ஓடிபி வந்துச்சு. அந்த ஓடிபி நம்பரை கொடுக்குற அந்த கார்டு ஓப்பன் ஆகிட்டு. அவர் என்ன பண்ணாரு, அவர் உடனே ஒரு செல்லுக்கு போச்சு, உங்க கார்டை யாரோ போடுறாங்கன்னா உடனே அவர் அந்த ஓடிபி வந்தோடனே உடனே மெசேஜ் பண்ணிட்டார், நீ வாங்குறியா பாரு, நீ ரிமோட்டை ட்வீட் பண்ண. அவர் இல்லை, அவர் என்ன பண்ணல, வீட்டில் இல்லை. இதுதான் வாழ்க்கை. பிளெஸ்ஸிங் என்பது மளிகை கடையில் போய் வாங்குறது இல்லை. இங்கேருந்து அவர் ஜெபம் பண்ணுறாரு, 200 கிலோமீட்டர் நடந்து போய் வாங்குறது இல்லை.
பிளெஸிங் என்பது நான் முந்தா நாள் கங்கா நதி மேலே போனேன், கங்கை நதி மேலே அப்படி போனேன். வாரணாசிலையும் கங்கை நதி மேலே போயிருக்கேன். இங்கே பீகார்லேயும் கங்கை நதி 2 நாள், முதல் நாள் போனேன், அடுத்த நாள் போனேன். பெரிய கப்பல் அதில் போகுது, கடலில் போகிற மாதிரி ஒரு கப்பல் ஒரு இடத்துல பார்த்தேன் போகுது. கங்கை நதி 4.5 கிலோமீட்டர் நீளம், டபுள் டக்கர் பிரிட்ஜு. ஆசியாலே பெரிய பிரிட்ஜில் 2வது பிரிட்ஜு அது. மேலே பஸ்ஸு ட்ரெயின் நம்ம கார் வருது, அதுக்கு கீழே ட்ரெயின் போகுது, அதுக்கு கீழே தண்ணி, கங்கை நதி. அதெல்லாம் பாவம் தீர்க்கிற இடம். அதில் போய் தான் குளித்து ஆயிரக்கணக்கான பேர் செத்து போனார்த்தோம். 5-6 வருஷம் ஜெயலலிதா அம்மா இருக்கப்போ கும்பகோணத்தில் போய் செத்து போனான் குளிக்க போய். இதெல்லாம் நம்ம விடுதலையை தேடி போகிறோம். அப்படியாவது பரலோக வாழ்வு. நம்ம ஞானஸ்தானம் எடுக்கிறோம்ல, ஞானஸ்தானம் எடுக்கிறப்ப நமக்கு நல்வாழ்வு கிடைக்குன்னு விடுதலை தேடி போகிறோம். எதுவோ விடுதலை இல்லை, மனது தான் விடுதலை. உன் வீட்டில் நீயும் உன் கணவரும் உன் பிள்ளைகளும் ஒருவர் புரிந்து கொண்டு ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து ஒருவருக்கு ஒருவர் தாழ்மையாய் நீங்க போறப்போ அந்த இடத்துல ஆண்டவர் உயர்த்தும் ஆண்டவர். அந்த இடத்தில் ஆண்டவர் உயர்த்தும் ஆண்டவர். குடும்ப பிளெஸிங் என்பது எங்கேயோ கிடைக்கிறது இல்லை. நீங்க நானும் விட்டு கொடுத்து போறப்போ கணவர் லேட்டா வராரா, லேட்டா வந்தோடனே ஏங்க லேட்டு, ஏங்க ரொம்ப டயர்டா இருக்கிறீங்க, வந்தோடனே ஒரு கும்பகோணம் டிகிரி காஃபி. கும்பகோணம் டிகிரி காஃபின்னா நானும் ரொம்ப நான் வேற ஒன்றும் நினைச்சேன் இல்லை, சரியான சூடு, சரியான அந்த காப்பி தூள், சரியான பால். அதுதான் இப்போ வர்றப்போ ஒரு காபி சாப்பிட்டோம் சூப்பர், அந்த சரியான சூடு, சரியான அந்த காப்பி தூள், அதை போட்டு கொடுத்துட்டு சாப்பிட்டு ஏங்க லேட்டு, என்னங்க ஆச்சு வந்தோடனே ஏன் லேட்டா வந்த, உனக்கு அது அங்கே ஒரு டென்ஷனு. இப்போ என்ன இல்லை, மனதில் அமைதி இல்லை. ஒரு விசை தன்னை தாழ்த்து நீங்க போங்க, அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம், அந்த குடும்பம் உயர்த்து குடும்பம். உன்னைய போய் லவ் பண்ண பாடுறா, நான் கம்ப்யூட்டர் படிச்சு டேலி படிச்சு கம்ப்யூட்டர்ல இவ்வளவு பெரிய ஆளு, நீ ஒரு கை நாட்டு, எங்க அம்மா சொல்லிச்சு இந்த கை நாட்டத்தை தொடாதரான்னு கேட்கல. சனியனை தொட்ட நாள்ல இருந்து எங்க அம்மா சொன்ன எம்பிபிஎஸ் மாப்பிள்ள போயிட்டு உன்னைய பார்த்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காம அவரு உன்னைய போய் சொன்னேன் எனக்கு ஒரு வீடு, காரு, பிளாட்ஸ் எல்லாம் தர்றேன்னாங்க எங்க வசதியை பார்த்து. இல்லை இந்த பொண்ணு தான் இருந்தாதான் வாழ முடியும்னு வாம் பின்னால வந்தேன் பாரு. 2 பேரும் இல்லை, நடந்தது முடிஞ்சு போச்சு. இனி நடக்க வேண்டிய வாழ்வு என்ன, அந்த வாழ்வை நோக்கி நீங்கள் ஒரு வாழ்விற்குள் கடந்து போங்க. அந்த வாழ்வை உயர்த்து மாட்டவர். குடும்ப பிளெஸிங் என்பது பொண்ணை தேடி நீ போகாத, மாப்பிள்ளை தேடி நீ போகாத, கடவுள்கிட்ட முட்டிப்பாடு. முட்டி போடுறப்ப எபிரேயர் 1ஆம் அதிகாரம் விசுவாசம் என்பது நம்பப்படுகிற உறுதி, காணப்படாத நிச்சயம் என்று சொல்லுகிறது. அது என்னன்னா இயேசுவை நோக்கி இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்க ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடுங்க. ஐயா என் வாழ்க்கைக்கு ஏற்ற ஒரு துணையை தாங்கன்னு கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. ஏற்ற ஒரு சூட்டபிள் பெர்சனை ஆண்டவர் கொண்டாந்து கொடுப்பார். அதாவது ஷாலோ மினிஸ்ட்ரி, தேவதாஸ் ஷாலோ மினிஸ்ட்ரி, ராஜஸ்தான், குஜராத், மத்திய பிரதேஷ் 3 ஸ்டேட்டும் சேர்ற இடத்துல ஊழியம் பண்றார். அவர் பொண்ணை தேடி போறார். ஒரு மிஷனரி பொண்ணு தான் வேணும், நகை வேண்டாம், ஒன்றும் வேண்டான்ட்டு போறார். போறப்ப அந்த மிஷனரி எந்த பொண்ணை பார்க்க போனாலும் அந்த வீடு மூடி இருக்கு, அந்த பொண்ணு வீட்டில் இல்லை. அப்படியே இந்த தெருவில் நடந்து வர. நடந்த சம்பவம் தூத்துக்குடியில் ஒரு ஜன்னல் திறந்திருக்கு, இதே மாதிரி ஒரு ஜன்னல். கூட வந்துட்டு கேட்குறாரு வேற மிஷனரி பொண்ணு இல்லையான்னு. கூட வந்து ஒரு சொல்றாரு, நம்ம குருவி ஆகிற மாதிரி ஒருத்தர் கூட போறாரு. போறப்ப அவர் சொல்றாரு இந்த வீட்டில் ஒரு மிஷனரி பொண்ணு இருக்கு, கேட்போமா. அவங்களும் ஒரு மிஷனரி மாப்பிள்ளை தான் வேணும்னு ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இவருக்கு தாய் இல்லை, அம்மா இல்லை, அப்பா இல்லை, அண்ணன் இல்லை, தம்பி இல்லை. அந்த பொண்ணுக்கு அப்பா இல்லை, வேற வருமானம் ஒண்ணுமே இல்லை, கைவிடப்பட்ட நிலைமை. 2 பேருமே ஒண்ணுமே இல்லை. ஆனா ஒரு பொண்ணை பார்க்க வந்தாங்க, இன்னொரு பொண்ணு ஒரு மிஷனரி பொண்ணை வேணும்ட்டு போடுறாங்க. போறப்ப அந்த பொண்ணை பார்த்த உடனே அந்த வீட்டுக்குள்ள போய் கேட்குறாங்க. அவங்களும் இவர் ஒரு மிஷனரி, இவர் வந்து எஃப்எம்பி மிஷனரி, நம்ம ஐஎம்எஸ் மிஷனரி. அவங்ககிட்ட நகை இல்லை, கல்யாண செலவுக்கு இவற்றையும் பணம் இல்லை. மிஷன் சம்பளம் வெறும் 2000 ரூபா, அன்னைக்கு வெறும் 2000 ருபீஸு. அதில் தான் அவங்க ட்ரெயின் செலவு, சாப்பாடு செலவு எல்லாமே பண்ணணும். வெறும் 2000 ரூபா. இப்போ என் கூட ஒரு தலைவர் வந்தாரு, மாதம் 35,000 ரூபா பென்ஷனு. அவர் சொல்றாரு 300 ரூபா முந்தா நாள் ஒருத்தர் காணிக்க கொடுத்தாரு, ஒரு வாரத்தில் அதில் தான் நான் சாப்பிடணுங்கிற. 40,000 ரூபா பென்ஷனு, ஒரு வாரத்தில் நான் அதில் தான் சாப்பிடணுங்கிறாரு. கதவை திறக்க முடியல, திறந்த பெடியை தேடியிருப்பேன். ஒண்ணுமே இல்லாத நிலைமை. ஆனா இன்னைக்கு
1600 மிஷனரிகள் அவங்களுக்கு கீழே இருக்காங்க. 1200 சர்ச்சஸ் கட்டியிருக்காங்க. அவங்க திருமணத்திற்கு அப்புறம் 1200 சர்ச்சு கட்டியிருக்காங்க. ஒன்றும் இல்லாத நிலைமையில பீலியல் மக்கள் மத்தியில அவங்களுடைய தண்ணியே சாராயம் தான். சாராயம் காய்ச்சி குடிக்கிறாங்க. திருமணத்துக்கு போனா சாராயம் தான் கொடுப்பாங்க, தண்ணி கொடுக்க மாட்டாங்க, பாயாசம் கொடுக்க மாட்டாங்க, சாராயம் தான். பிறந்த குழந்தைக்கு சாராயம் ஊத்துற அந்த மக்கள் மத்தியில ஊழியம் செய்ய ஆரம்பிச்சு இன்னைக்கு உலக அளவுல ஒரு பெரிய ஊழியக்காரரா அவங்க பிள்ளைகள் டாக்டர் ஆகி அந்த மக்களுக்கு தன் வாழ்வை அர்ப்பணிச்சிருக்காங்க. ஒருவேளை வாழ்க்கையின் பயணத்துல நாம் ஆண்டவருக்கு நம்ம மணமகனையும் மணமகளையும் தேடக்கூடாது. கடந்த நாள்ல ஒரு பெரிய ஊழியக்காரர் ஒரு ஊழியத்துக்கு போயிருந்தாராம். ஒரு பணக்கார பெண் மாப்பிள்ளை தேடிச்சான். மாப்பிள்ளை தேடி எப்படி மாப்பிள்ளை தேடுதுன்னு கண்டுபிடிச்சா அந்த ஊழியக்கார பைபிளை தெரிஞ்சா பழைய பைபிளாம். அங்கங்க குறிப்பான். குறிப்பு இல்லாத இடமே இல்லை. இப்ப நான் திருப்புறேன், இந்த இடத்துல சில குறிப்புகள் இல்லை, சில இடத்துல குறிப்புகளே இல்லாம இருக்கும். அங்கங்க குறிப்பான். பைபிளை வாஸ்து அப்ப சொன்னாராம், இவரை ஏன் நான் கல்யாணம் பண்ணக்கூடாது, தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தாங்களாம். ஒப்பு கொடுத்ததால உலகத்துல பெரிய அளவுல வாழ்க்கைய மேல போனாங்களாம். ஒருவேளை ஃபேமிலி என்பது ஆண்டோடைய சன்னிதானத்துல ஒப்பு கொடுக்குறப்போ அந்த ஆண்டவர் உங்களையும் ஆசீர்வதிக்கும் ஆண்டவர், பிளஸ் ஆண்டவர். அதுதான் குமாரன் உங்களை எப்படி விடுதலையாக்குவார்னா, வெளிப்படுத்தல் 1:3 நாங்கள் வாசித்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம், கண்டிருக்கிறோம். இன்னொரு வாசிமா, இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை நாங்க என்ன பண்ணியிருக்கோம்? வாசிக்கிறேன், கேட்கிறேன், கை கொள்கிற நாங்கள் பாக்கியவாங்க. இங்கிலீஷ்ல என்ன சொல்லுதுன்னா, இருதயத்தில் எழுதிக்கணுமா. சதை என்னும் இருதயத்தில் இந்த வாக்கியங்களை என்ன பண்ணியிருக்கணும்? இந்த பொண்ணு மாப்பிள்ளையை நம்ம தேடக்கூடாது. திருமணம் முடிஞ்ச பிறகு யாரு பெரியவர்னு பேசக்கூடாது. திருமணத்துக்கு முன்னால நகை பற்றி பேசக்கூடாது. வாழ்க்கையை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். குடும்பத்துல பிரச்சனை வரப்போ முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணணும். ஆம்பளை பிள்ளை தான் வேணும் ஜெபம் பண்ணாத, பொம்பளை பிள்ளை தான் வேணும்னு ஜெபம் பண்ணாத, நீங்க கொடுக்குற பிள்ளை எனக்கு போதும்பா, உம்முடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன்னு ஜெபம் பண்ணுங்க, அது உனக்கு ஆசீர்வாதம். இதுதான் வேணும்னு ஜெபம் பண்ண உனக்கு வில்லங்கம். நான் பிராக்டிக்கல் லைஃப்ல சொல்லிட்டு இருக்கேன். இந்த பிள்ளை தான் எனக்கு வேணும்னு சொல்லக்கூடாது. ஒருத்தர் ஆம்பளை பிள்ளை தான் வேணும்னாரு, பொம்பளை பிள்ளை பிறந்துச்சு. 3 நாள் கட்டில விட்டு எந்திக்கவே இல்லை, சாப்பிடல. 3 பிள்ளையும் பொம்பளை பிள்ளை தான். ஆனா கடைசியில் அந்த பொம்பளை பிள்ளை தான் சோறு போட்டுச்சு, அந்த பெண் குழந்தை தான் சோறு போட்டுச்சு. ஆண்டுடைய சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்குறப்போ நம்முடைய குடும்பங்கள் அப்போ ஆண்டவர் நம்ம கட்டுக்களை என்ன பண்றாரு? அவுத்து விடுறாரு. அதுதான் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் ஒரு விசை கூட கடவுளை நோக்கி பார்ப்போமா? தகப்பனே, எங்களோடு பேசிருக்கீங்க, நன்றி தகப்பனே. ஒரு விசை கூட எங்களை ஆசீர்வதிங்க, எங்களை வழிநடத்துங்கப்பா. உங்களுடைய பிரச்சனை எங்களோடு வரட்டும் தகப்பனே. இந்த நோக்கி பார்ப்போமா? வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. தகப்பனே, நான் என் விடுதலைக்கு அவனுடைய பாதத்தில் இருக்கிறப்பா. என் குடும்பத்தில் ஒரு அமைதி இல்லாத நிலைமைப்பா. யார் பெரியவர்? கணவர் நான் சொல்லதை கேளுன்னு சொல்றார், நான் இதுதான் நியாயம், இதை கேளுப்பான்னு சொல்றேன். எங்களுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு பிரிவினை தகப்பனே. இந்த பிரிவினைக்கு வழி என்ன? விட்டு கொடுக்கிற தன்மை. யார் விட்டு தன்னைத்தான் தாழ்த்துகிறோம் உயர்த்தப்படுவார் என்ற வார்த்தையின்படி இயேசு மரண பரியந்த நீங்க சிலுவையில் உங்களை தாழ்த்தீங்கப்பா. அப்படிப்பட்ட ஒரு தாழ்மையின் எண்ணத்தை அவன் உள்ளத்துல தாங்க தகப்பனே. இதோ இந்த வசனத்தை நான் கேட்டிருக்கேன், இதயத்துல எழுதி கொண்டதன்படி நடக்கிறப்ப பாக்கியமானு சொல்லியிருக்கீங்க தகப்பனே. ஒரு விசை கூட தகப்பனே அப்படிப்பட்ட ஒரு பாக்கியவனாய் மாற எங்களுக்கு கிருபை செய்யுங்க தகப்பனே. ஒரு விசை கூட தகப்பனே உங்களுடைய பிரசன்னத்துல உண்மை நோக்கி பார்க்கிறேன் தகப்பனே, உங்களுடைய கிருபையை நோக்கி பார்க்கிறேன் தகப்பனே. ஒரு விசை கூட தகப்பனே பெருமையுள்ளவருக்கு ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை நிற்கிறவருக்கோ கிருபை அளிக்கிறார் வார்த்தையின்படி
தேவனே என்னிடத்தில் கிருபையாய் இருங்கன்னு சொன்னீங்கப்பா. அந்த கிருபை எனக்கு தாங்க. எனக்கு ஒரு வாழ்க்கையில அமைதி இல்லப்பா, என் குடும்பத்துல அமைதி இல்லை, எனக்கு என் கணவருக்கு ஒரு நல்ல உடன்பாடு இல்லை, எனக்கு என் மாமியாருக்கு ஒரு நல்ல உடன்பாடு இல்லப்பா, எனக்கு என்னுடைய கணவருடைய சகோதரனுக்கு ஒரு உடன்பாடு இல்லை தகப்பனே. ஒரு விசை கூட மனமிறங்க, விட்டு கொடுக்கிற தன்மையை உள்ளத்துல தாங்க தகப்பனே. குடும்ப ஆசீர்வாத கூட்டம் தகப்பனே, சில மணித்துளிகள் அதிகமானாலும் அந்த உண்மையான ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட மகனாய் நீர் என்னை மாற்றி தாங்க தகப்பனே. என் குடும்பத்தில் என் சகோதரனோடு ஒரு சின்ன கலசம் தகப்பனே, ஒரு சின்ன வேற்றுமை ஐயா, இதனால நான் என்ன, என் மூத்த சகோதரர் ஆசைப்பட்டாரு, ஆனா அவர் இறந்துட்டாரு, ஒண்ணுமே கொண்டு போல, அதை நான் பார்த்தேன், இருந்தாலும் நியாயம் என் தம்பிட்ட நான் போராடணும், ஒரு விட்டு கொடுக்கிற தன்மை தகப்பனே. லாபானும் ஆபிரகாமும் நாம சகோதரர்கள், நம்ம யார் உனக்கு நல்ல இடத்துக்கு நீ போன்னு சொல்றப்போ லாபான் ஒரு பசுமையான இடத்துக்கு போனாரு. அவர் விட்டு சென்ற இடத்துல ஆபிரகாம் இருந்ததால அவர் உயர்த்தப்பட்டார்ப்பா. லாபானோ சோதோம் குமாரங்க அழிவான பட்டத்திற்கு கடந்து போனாங்க. எனக்கு அப்படிப்பட்ட வாழ்வு வேண்டாம், எனக்கு ஒரு விடுதலை தாங்க, விடுதலை தாங்க. ஏக்கத்தோடு ஒரு சகோதரி ஜெபித்துக் கொண்டிருக்காங்க. குடும்பத்தில் அமைதி இல்லை, எப்பவுமே சண்டை, ஒரு அமைதி இல்லாத நிலைமை தகப்பனே. ஒரு விஷயம் கூட ஒரு அமைதி, விட்டு கொடுக்கிற தன்மை ஐயா நான் கேட்டுட்டேன். இனி ஒரு சாட்சியான வாழ்வு வாழ எனக்கு கிருபை செய்யுங்கப்பா. சாட்சியான வாழ்வு வாழ எனக்கு கிருபை செய்யுங்கப்பா. வாலிப வயதுல ஏதோ ஒரு தவறு, ஒரு பையனை விரும்பிட்டேன், ஆனா இன்னைக்கு மெசேஜ்ல ஆண்டவருடைய வார்த்தையை சொல்றப்போ நீங்க சொன்னீங்க, அந்த பையன்ட்டு நான் விடுதலை பெற எனக்கு கிருபை செய்யுங்கப்பா. ஐயா எங்க அப்பா அம்மா சொன்னதை நான் கேட்பதில் எனக்கு கிருபை செய்யுங்க தகப்பனே. ஒரு விஷயக்கூடிய பையன் அந்த போட்டோ எடுத்து வச்சு என்னை மிரட்டி கொண்டிருக்கான், எனக்கு அதுல இருந்து ஒரு விடுதலை. நீர் வானத்தையும் பூமியை படைத்தவர் அல்லவா, சர்வ அதிகாரம் படைத்தவர் அல்லவா, ஒரு விஷயம் கூட மனமிறங்கி எனக்கு ஒரு விடுதலை தாங்க. ஒரு வாழ்வு மகள் ஜெபித்து கொண்டிருக்கா, அந்த வாழ்வு மகளுடைய ஜெபத்தை கேட்டு தகப்பனே, ஒரு விசை கூட தகப்பனே. வாலிபத்தில் எனக்கு திருமணம் ஆயிடுச்சு, ஆனா பழைய பையன் நீ மிரட்டி கொண்டே இருக்கிறான், அதுல இருந்து எனக்கு எப்படி விடுதலை? ஏக்கத்தோடு ஒரு மகள் ஜெபித்து கொண்டிருக்காங்கப்பா. ஒரு விசை கூட நீங்க சொல்ல ஆகும், நீர் கட்டளையில நிற்கும், வானத்தை பூமி படைத்த சர்வனுள்ள தேவன் அல்லவா, ஒரு விசை கூட எனக்கு ஒரு விடுதலை தாங்கப்பா. வாழ்க்கையில அமைதி இல்ல, நினைச்சு எனக்கு மனசு கவலை, எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு, அந்த மன உளைச்சல் எனக்கு விடுதலை, ஒரு மன அமைதி, தூக்கம் இல்லாத நிலைமை நினைத்து எனக்கு தூக்கம் இல்லை, எனக்கு ஒரு தூக்கத்தை தாங்க, நான் மரித்து போகணும்னு நினைக்கிறேன், அப்படிப்பட்ட செயல்பாடு எனக்கு வேண்டாம், அந்த மரணம் என்னை வேண்டாம்ப்பா. இந்த குடும்பத்தோடு சேர்ந்து வாழக்கூடிய ஒரு கிருபை எனக்கு தாங்க தகப்பனே. இந்த உலகத்துல ஒன்னும் கொண்டு வந்ததில்லை, இந்த உலகத்திலிருந்து ஒன்னும் கொண்டு வைப்பதில்லை, ஒரு விடுதலை தாங்க. ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பு மகளுக்காக ஒரு விசை கூட மனமிறங்கப்பா, மனமிறங்க. உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன் ஐயா, உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். வானத்தின் வாசல், கேட் ஆஃப் ஹெவன், உம்மை நோக்கி பார்க்கிற ஒரு இடம்ப்பா, மனமிறங்க. திருச்சபையின் போதகர் ஜெபராஜ் ராமதாஸ், ஈசா கலைச்சேவனை பிளஸ் பண்ணுங்கப்பா. உமக்கென்று சாட்சியாய் வாழ கிருபை செய்யுங்க. திருச்சபையின் வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறப்பா, திருச்சபையில கருவுற்றுக்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறப்பா, திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே, கற்பத்தின் கனிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. திருமணமாகி பல ஆண்டுகளாகி கற்பத்தின் கனி இல்லை, குடும்பத்தில் ஒரு அமைதி இல்லாத சூழ்நிலைப்பா, எனக்கு ஒரு கற்பத்தின் கனியை கொடுங்க. அந்த விடுதலைக்காக காத்திருக்கிற அன்பு பிள்ளைகளுக்காக, திருச்சபையில் வயதில் மூத்த மக்களப்பா, கைவிடப்பட்ட நிலைமையில, பிள்ளைகளால சொற்பேர்களால கைவிடப்பட்ட நிலைமையில கழிவு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இது இந்த கிராமத்தை உங்களுடைய கரத்துல தருகிறோம் தகப்பனே. இந்த கிராமத்துல உங்களுடைய வல்லமை இறங்கட்டும். அக்கரைப்பாக்கம் கிராமத்துல உங்களுடைய வல்லமை இறங்கட்டும் தகப்பனே. அக்கரைப்பாக்கம் பள்ளக்காலனியில இறங்கட்டும் தகப்பனே. இந்த கிராமத்துடைய தலைவர்களுக்காக, இந்த கிராமத்துடைய வயதில் மூத்த மக்களுக்காக, இந்த கிராமத்துல நல்ல மழை, தேவையான மழையை தாங்க இந்த கிராமத்துக்காக ஜெபிக்கிறோம். உங்களுடைய வல்லம் இந்த கிராமத்துல இறங்கட்டும் தகப்பனே. ஒரு நோக்கத்தோடு இந்த ஆசீர்வாதத்தை கூட்டத்தை கூட்டினீங்க, குடும்ப ஆசீர்வாத கூட்டத்தை கூட்டினீங்க. இந்த உண்மையாகவே இந்த கிராம
குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட, கிராமத்து மக்கள் ஆசீர்வதிக்கப்பட, இயேசுவே நல்ல தெய்வம், இயேசுவே உயிருள்ள இந்த கிராமத்து மக்கள் கண்டுகொள்ள எரேமியா 10ஆம் அதிகாரம் 10, 11, 12 வசனங்களின் படி தகப்பனே, ஐயா நீர் ஜீவன் உள்ளவர், ஐயா நீர் வானத்தை பூமியும் படைத்த தகப்பன் அல்லவா, இந்த உலகத்தை உருவாக்கிறவர் நாங்கள் கண்டுகொள்ள இந்த கிராமத்து மக்களுக்காக ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஊழியர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. மனம் இருங்கப்பா. அறுவடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல் கேட்டிடுதே. நானிலம் முழுவதும் நான் ஒரு கோடி நாசத்தின் வழியை நாடிடுதே. இயேசுவின் அன்பு என்னையும் நெருக்க எழும்பிடுவோம் நாம் வாலிபரே. இன்றைய வேத வசனம் ரோமர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக, தீமையை வெறுத்து நன்மையை பற்றிக் கொண்டிருங்கள். ஆமென். Today's Bible verse, Romans chapter 12 verse 9. Let love be without hypocrisy. Abhor what is evil, cling to what is good. Amen.